மூணாவது பையனுக்கிட்ட அந்த குச்சி மட்டும் நிற்கிது. அவங்க அப்பன்ட்ட காட்டுறான். ரொம்ப அவசியமா எனக்கு இது, ஏயா என்ன பெத்த அப்படின்னு கேட்கிறான். தெரியாம பெத்துட்டா, இனிமே இந்த வேலையை வச்சுக்கிறாத, அம்மாட்ட பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாமல. மூணாவது பையன் எனக்கே குச்சி, நீ ஒரு பொம்பளை பிள்ளைன்னா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பனை திட்டுறான். ஒரு கோயில்ல ஒரு பொருள் வாங்கி தர முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு கோயிலுக்கு போகுது. என்ன வேணுமோ வாங்கிக்கங்கடா, இந்தடா அப்பளம் வேணும்னா வாங்கிக்கடா, பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கடா. எங்க அண்ணன் ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் எனக்கு உரிமை தொகை போடுறாரா, என் கையில காசு இருக்கிறான்ட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வஞ்சகம் இல்லாம திருவிழாவில் வாங்கி கொடுக்கிற அந்த பொருளாதார சுதந்திரத்தை தந்த ஒரு தலைவர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான். அந்த தலைவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? சாதாரண திட்டமா? பெண்களை படிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண் படிப்பதுங்கிறது இந்த நாடே படிப்பதற்கு சமம். ஒரு காலத்துல கல்லூரிக்கு பெண்கள் போறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவீதம் 53% இன்னைக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது நம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கல்லூரிக்கு அத்தனை பெண்களும் இன்னைக்கு கல்லூரியில போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இன்னைக்கு நம்ம தலைவர் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவர் டச் பண்றாரு. அதுல என்ன விஷயம் தெரியுமா? அவர் செஞ்சதுல ஒரு மிகப்பெரிய விஷயம், ரோட்ல தன்னுடைய பாதுகாப்புக்கு பெண் போலீஸ்காரங்க வரிசையா நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் போறப்ப வெயில்ல அந்த சகோதரிகள் நிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போனோன்னு அவருக்கு தூக்கம் வரல. நம்ம ரோட்ல இப்படி போறதுக்காக பெண்கள் வந்து வெயில்ல இப்படி காவல்துறையை சேர்ந்த மகளிர் போலீஸ் இப்படி நிக்க கூடாதுன்னு சொல்லி உடனே தலைமைச் செயலகத்துக்கு போய் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மகளிர் போலீஸ்கள் இனிமேல் தேவையில்லை என்ற ஜீவோல கையெழுத்து போட்ட ஒரு இரக்கமிக்க முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர். அதை விடுங்க, நீ கல்யாணம் ஆகி குழந்தை பெக்கிற டீச்சர் வேலை செய்யறவங்க, அரசு ஊழியர் வேலை செய்யறவங்க, எங்க அம்மாலாம் வந்து எங்க வீட்டில் நாங்கெல்லாம் பிறக்கிறப்ப எங்க அம்மா அந்த நாங்கெல்லாம் மாசமா இருக்கிற நேரத்தில் எங்க அம்மாவுக்கு மகப்பேறு விடுப்பு வந்து 3 மாசம் தான் கொடுப்பாங்க. அதனால என் தம்பியை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்து வாசல்ல அந்த வேப்ப மரத்துல தொட்டி கட்டி போட்டு பாதி பாடம் நடத்திட்டு இடையில வந்து எங்க அம்மா பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல எங்க அம்மா பாடம் நடத்துவதா இந்த பிள்ளையோட அழுகுதா எப்படிராட்டு பாடம் நடத்த முடியாம அந்த பெத்த தாயினுடைய உணர்வை புரிஞ்சு இன்னைக்கு வேலை பார்க்கிற அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெண்களுக்கும் அந்த மாசமா இருக்கிற மகப்பேறு விடுப்பை 1 வருடத்திற்கு அந்த மகப்பேறு விடுப்பு கொடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர். சின்ன ஏங்க எங்க அப்பாவுக்கு சமம் இல்லையா? நாம நிம்மதியா இருப்போம். ஏன் ஆம்பளை பிள்ளைங்க பூரா அம்மா பிள்ளைகளா இருக்கேன் அப்பனை வெறுக்கிறான் தெரியுமா? அவங்க அப்பன் தான் இந்த மார்க்கார்டில் கையெழுத்து வாங்க போறப்ப அடிப்பாரு. டேய் என்னடா கணக்கில் 5 மார்க் வாங்கியிருக்க நாய அப்படின்னு அடிக்க போறாரு. அவங்க அம்மா இடையில ஒடியா இருக்கு. ஏயா ஒத்த பிள்ளைக்கு போய் அந்த 60 பையையும் அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்து, உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இந்த ஸ்டாலின் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எல்லாம் நன்றி அப்பான்னு அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவரை அப்பா 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 என்று அழைக்கிற அந்த காட்சியை பார்த்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற குரூப்புகள்லாம் என்ன அப்பா அப்பா, எடப்பாடி பழனிசாமி சொல்றாருயா அப்பான்னு கூப்பிடுறாங்களா அவரை, குடும்பத்துல பிரச்சனை வர ஏயா அப்பாங்கிற வார்த்தையும் தந்தைங்கிற வார்த்தையும் ஒண்ணுதான். தந்தைங்கிறதுக்கு சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை அப்பா. பெரியாரை தந்தைங்கிறான், தேச தந்தை மகாத்மாவை தேச தந்தைங்கிறான். அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் அப்பா. உங்க தலைவியை நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டோமா? நம்ம எங்களுக்கு அம்மா இருக்கியா, உங்க அம்மாவை நாங்க அம்மான்னு கூப்பிடணும்னு நம்ம கேட்டோமா? நீங்க கூப்பிட்டீங்க, அவங்க பெண்ணாக இருந்ததுனால அம்மான்னு கூப்பிட்டீங்க.
எங்க தலைவர் ஆணாக இருப்பதால் அவர் அப்பாவா மட்டும் இல்ல தாயுமானவராக இருந்து தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு புதுசா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை ஒருத்தன் கிராமத்துல இருந்து கட்டிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் இப்படி உட்காந்துருக்காங்க. அது பேசவே மாட்டேங்குது. அந்த பிள்ளை கூப்பிடுறேன், இந்தா பாரு கேட்கிறீங்களே. 10 வருஷம் நீங்க அதிமுக ஆட்சி தானே இருந்துச்சு. 10 வருஷம் ஒரு மாசத்துக்கு 1000, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 12,000. 10 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு அம்மாக்கு 1,20,000. இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்களை கேட்கிறேன், நீங்க 10 வருஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1,20,000 கொடுங்க. என் தலைவரை நான் 2021 இருந்து மீதி தொகையை கொடுக்க சொல்றேன். 10 வருஷம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிற எண்ணமாவது உங்களுக்கு வந்ததா? ஆனால் பெண்களுடைய கஷ்டத்தை தனது கஷ்டம் போல் உணர்ந்த ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அதனாலதான் வருகின்ற 2026 உதயசூரியன் சின்னம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறது. 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் எங்களுடைய தமிழக